ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மார்கழி ஸ்பெஷல் பொங்கல் குச்ஸு தான். அதுக்கு என்ன பண்ண இன்க்ரீடியன்ஸ் காட்டியிருக்கேன். நான் 250 கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசி அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வேக வைக்கணும், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு குக்கரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு இப்போ தாளித்து கொட்டலாம். என்னென்ன தாளித்து கொட்டலான்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மிளகு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதோட 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 1 கப்பு பச்சரிசி 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் 1க்கு 3 கணக்கு வச்சுக்கணும். அதனால் இப்போ 2 இருக்குது. 1 கப் பச்சரிசி 1 கப் பாசிப்பருப்பு இருக்கிறதுனால 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதுலேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசி அதில் பருப்பையும் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம், 6-7 விசில். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு 1 டீஸ்பூன் போடணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். இதை போட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காய்கறி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் என்ன இருந்தோ அந்த காய்கறி நான் எடுத்திருக்கேன். இதுலேயும் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கொச்சுக்கு வந்து கத்திரிக்காய் போடுவாங்க. என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன், மீடியம் சைஸில் கட் பண்ணி. அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது போட்டேன். அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் வதக்கணும், தக்காளி போட்டுட்டு அப்புறமா இந்த 2 காய்கறி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நிறையா உங்களுக்கு குவான்டிட்டி வரும். எங்கள் வீட்டில் 4 பேருக்கு நான் பண்ணதே நிறையா வந்தது. ஸோ அதனால் என்னென்னா, ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் இது மஞ்சள் பூசணிக்காய் இதையும் போட்டுக்கிறேன். இது போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கினதும் இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இந்த காய்கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 2-3 விசில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இதுலேயே உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, தனியா பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த காய்கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு 2-3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டே மஞ்சள் பொடி போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுட்டு தனியா பொடி நான் முன்னாடியும் போடலாம், இல்லைனா கடைசியாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் இப்போ கொச்சு ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சிருச்சு, நல்லா கொச்சு ரெடி ஆச்சு. இதில் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். கொச்சு வந்து லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதையும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் கொத்தமல்லி தூவி பரமாறினீங்கன்னா சுவையான கொச்சு ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தா, இப்போ வந்து பொங்கலுக்கு நம்ம தாளிக்க போகிறோம். பொங்கலுக்கு வந்து ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதும் முந்திரியை வந்துட்டு ஒரு 10 முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அது பொரிஞ்சதும் அந்த பொங்கலில் போட்டுடலாம். பொங்கலில் வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது முந்திரியும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இந்த தாளித்த முந்திரி கருவேப்பிலை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான மார்கழி பொங்கல் குச்ஸு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.